ஹாய் அரமேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜின் அண்ணாவோட வெல்கம் டு ஹெல்லோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சுகாவை ஜின் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சு பார்த்துருப்பான். அப்போ நீங்கள் சுகாவை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுருப்பீங்க. ஓகே தான், நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அப்படியே இவங்க ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்கள்ல. ஸோ இப்போ ஜேஓப்பும் ஆரமும் அப்படியே உங்களை சுகா கிட்ட வந்து பிரித்து உட்கார வச்சு, இங்கே பாரு அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ கொஞ்சமாச்சும் பார்த்து நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜின் சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜின்னை தட்டி விட்டுறீங்க. அதை சொல்கிறதுக்கு நீ யார்? நான் யாரா? நான் உன் புருஷன். புருஷனா? என்னைக்காவது நீ புருஷன் மாதிரி நடந்திருக்கியா? உனக்கும் அவனுங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அழுவுறீங்க. எனக்கும் அவனுங்களுக்குமா என்ன பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜின் சொல்கிறான். உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூடயே வச்சிட்ருக்கிய நாய்ங்க. ஏய், என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னுக்கு கோபம் வருது. கோபம் வருதில்ல, உனக்கு நாங்கள்லாம் முக்கியம் இல்லை, அவனுங்க தானே முக்கியம். அந்த ஜோனும் காயும் என்னென்ன வேலை பார்த்தானுங்கன்னு தெரியுமாடா உனக்கு? எப்படிடா இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிடு நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. இப்போ ஆரம்புக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ அவன் அப்படியே கனெக்ட் பண்ணுறான் எல்லாத்தையும். ஓன் என்னாச்சுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் கேட்குறான். இப்போ ஜின், டேய் என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கா, நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு ஜின், சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம், ஓன் நீங்கள் பாரு என்கிட்ட என்னன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் கேட்குறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே சின்னையும் ஆரம் மாறி மாறி பார்க்குறீங்க. அவங்க ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ ஆரமும் ஜின்னும் அப்படியே கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்ல, ஸோ அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் ஒரு டார்க் ரூமில் அப்படியே சேரில் கட்டி போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்குறீங்க. என்ன நம்ம எங்கே இருக்கோம்? தலை வேற பயங்கரமாக வலிக்குது. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஆமாம், கெரோ சுகா காயெல்லாம் எங்கே? கெரோ எங்கே போன அப்படின்னு சொல்லிடு இப்போ நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஒரு பர்சனோட ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பர்சன் அப்படியே உள்ளே நடந்து வராங்க. அந்த டோரில் அவ்வளோ வெளிச்சம். நீங்கள் அப்படியே கண் உங்களுக்கு கூசுது. நீங்கள் அப்படியே கண் அப்படியே மூடிட்டு அந்த டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, அதுக்கு மேலே மட்டும் ஒரு லைட் அப்படியே எரியுது. நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பர்சனை பார்க்குறீங்க. அந்த பர்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலாக நடந்து வந்துக்கிட்டே ஒரு மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே வரான். நீங்கள் யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன பேபி, என்ன போய் மறந்துட்டியே, என்ன போய் நீ யாருன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்களுக்கு முன்னாடி ஒரு சேர் எடுத்து போட்டு அதில் உட்காந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கான். என்ன ஜான், நீயா? எஸ், நானே தான் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் சீக்ஸில் அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் சி என்ன பண்ணிகிட்ருக்கு? இப்போ எங்கே சுகாவை கெரவா எங்கே? என்ன பண்ணுற நீ? சிச்சோ பேபி, உன்னோட 2 உயிரோடு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உன்னை டேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிடு இப்போது அவனோட ஹேண்ட் அப்படியே உங்களை ஷோல்டர் மேலே அப்படியே போய் ஒரு மாதிரி ரப் பண்ணுது. நீங்கள் கை கட்டியிருக்கனால உங்களால் கை எடுக்க முடியல. நீங்கள் ஒரு மாதிரி ஆடுறீங்க. அச்சோ பேபி, ஆடாத. உனக்கு முன்னாடி 2 இருக்கு பாரு, அதை அப்படியே குத்திக்குது. அதை பார்த்தோன்னே அப்படியே கட்டிச்சு இழுக்கணுன் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படியே சி என்ன பேசிட்டு இருக்க பொறுக்கி? ஆமாடி, நான் பொறுக்கி தான். இப்போது அந்த பொறுக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது அவன் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்களோட ஐஸு, உங்கள் நோஸு, உங்கள் சீக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிக்கிட்டே வரான். உங்களால் சுத்தமாக முடியல. என்னை விடுன்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்படியே இந்த சீன் கட் பண்ணி இப்போது ஒரு வீட்டில் இப்போ யோகியை அப்படியே 2 சைடும் கயிறு கட்டி போட்டு அவனை முட்டி போட மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. கெரோவை ஒரு பெட்டில் அப்படியே 2 கையும் கட்டி போட்டு அப்படியே அவள் மயக்கத்தில் இருக்கா. எங்கே இருக்கோன்னு 2 பேருக்குமே தெரியல. ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் கால் மேலே கால் போட்டு சேரில் அப்படியே ஸ்டைலாக உட்காந்துட்டு கெரோ மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ லஸ்ட்டு தான் தெரியுது, லவ் கொஞ்சம் கூட தெரியல. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுகா அவனோட ஹெட் அப்படியே ஒரு மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டே அப்படியே நிமிர்ந்து, ஏய் காய், என்ன பண்ணிகிட்டு இருக்க? எதுக்கு இப்போ இப்படி கட்டி போட்டு வச்சுருக்க? உனக்கு என்ன வேணும்? என்னை அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஏய் எதுக்குடா அப்போ துள்ளுற? இரு, அவுத்து விடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி என்னோட கெரோவை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுறான். சரியா? டேய் என்ன பண்ண போகிற? என்னை அவுத்து விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சுகா அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அப்போது காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் தான். உடனே 2 பாடி கார்டு வந்து சுகாவோட ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிக்கிறாங்க. சுகா எந்திரிச்சு நின்றுட்டு விட்றான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களாம் ஒரு ஆம்பளையாக இருந்தால் இதை கட்டை அவுத்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். பட் அவன் அது எதுவுமே கேட்கல. இப்போ கொஞ்ச நேரத்தில் கெரோ கண்ணை முழிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ சுகா கத்துறது அவளுக்கு கேட்குது. அம்மோ எங்கே இருக்கோம் நம்ம? என்னை கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லிட்டு. அப்போ கெரோ எந்திரிக்கிறா. பார்த்தா அவள் கையில் கட்டு போட்டிருக்கு. அவள் அப்படியே அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போது அச்சோ என் செல்லக்குட்டி எந்திரிச்சியா பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் அப்படியே அந்த பெட்டில் ஏறி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஒரு மாதிரி இருக்கு கெரோக்கு. காய் என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கே என் சுகா? அவன் இருக்கட்டும். என்ன பேபி, எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, நான் சுகாவை தான் லவ் பண்ணுறேன். இப்போ நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன தான் வேணும்? தான் வேணும், நீ தான் வேணும். உன்னை டேஸ்ட் பண்ணணும். நான் டேஸ்ட் பண்ணக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுதா? என்ன பேசிகிட்டு இருக்க? சின்னனாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவள் யார்? அவளாம் என் ஃப்ரெண்டே இல்லை. என் ஃப்ரெண்டு என் அம்மச்சான் தான், ஜான். ஜானா? ஆமாம். வயன் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ கேட்குறா. என்ன பேபி இவ்வளோ லேட்டாக புரிஞ்சிருக்க? உனக்கு 2 ஆப்ஷன். ஒன்று வயனா இல்லை உன் புருஷனா. டே அவகிட்ட நடா பேசிகிட்டு இருக்க, அவளை விட்றா அப்படின்னு இங்கேருந்து சுகா கத்துறான். ஏய் அவன் வாயை பொத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜான் அப்படியே கெரோ மேலே அப்படியே ஓவர் ஆகி அவன் நெக்க பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். காயினை விட்டுரு காய், ப்ளீஸ் காய் நான் உனக்கு என்ன காய் பண்ணேன்? என்னை விட்டுடு காய். நீ என்ன பண்ணலையா? என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்கடி. ரிஜெக்ட் பண்ணி இதோ உன் முன்னாடி தொங்கிட்டு இருக்கான் பாரு. அவனை லவ் பண்ணதான் நீ பண்ண பெரிய தப்பு. உன்கிட்ட எத்தனை தடவை வந்து சொல்லியிருப்பேன், லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ இவனை லவ் பண்ணுறியா? அது நான் உங்களை அப்படி பார்க்கவே இல்லை. உங்களை நான் ஒரு அண்ணா. ஏய் அண்ணான்னு மட்டும் சொன்ன, நீ சொல்ல அவனுக்கு அங்கே அடி விழுகும். இல்லை நான் எதுவும் சொல்ல. உங்களுக்கு என்ன வேணும் அது கொடுத்தா நீங்கள் என்ன விட்டுருவீங்க தானே? ஓ இந்த டீல் நல்லா இருக்கே. விட்டுருவேன். உங்களுக்கு என்ன வேணும்? கெரோ அப்படி சொல்லாதடி. கெரோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சுகா கத்துறான். ஏய் அவன் என்ன மூடலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காய் அப்படியே எந்திரிச்சு வந்து சுகாவை அப்படியே ஸ்லாப் பண்ணுறான்.
காய் 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 விட்டுருங்க காய், நான் என்ன வேணா பண்ணுறேன் காய் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ அழுகிறா. அதுதான் என் பேபி கேர்ள். பாத்தியா, உன் பொண்டாட்டிக்கு எடுக்கிற ப்ரெசன்ஸ் கூட உனக்கு இல்லையே பேபி. சரி, இப்போ நல்லா உன் பொண்டாட்டியை வச்சு செய்கிறேன், நல்லா பார்த்து அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் ஒரு ஸ்மாக்கோட அப்படியே கெரோ மேலே ஓவராகி எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே காய் அவன் லிப்ஸை ரப் பண்ணுறான். கெரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவள் அப்படியே திரும்பி சுகா பார்க்குறா. சுகா அப்படியே டியோரியஸோட வேணாண்டி, நம்ம செத்து போனால் கூட பிரச்சனை இல்லை, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது கெரோ அழுதுகிட்டே நீ நீ என்ன வேணா பண்ணிக்கோ, சுகாவை விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கண்டிப்பாக விட்டுருவேன் பேபி, கண்டிப்பாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடு. இப்போது கெரோ திரும்பி சுகா பார்த்து சாரி சுகா அப்படின்னு சொல்கிறா. சுகாக்கு அவ்வளோதான் மனசே வெறுத்துருச்சு. இப்போ அப்படியே இந்த சீன் கட் பண்ணி ஒரு ரூமில் ஒரு பொண்ணு பயங்கரமாக கதறிட்டு இருக்கா. ஜான் என்ன வெட்டுது, ஜான் எனக்கு வலிக்குது, ஜான் என்ன வெட்டு, ஜான் என்ன வெட்டு, ஜான் ப்ளீஸ் ஜான். லவ் யூடி, லவ் யூ அஸ் அ ஹெல். நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது கேட்டியா நீ? கேட்கல, இப்போ அனுபவி அப்படின்னு சொல்லிடு. இப்போ ஜான் தான் அவங்க மேலே அப்படியே ஓவராகி அவங்க மேலே ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, ஜான் மேலேயும் ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. அவன் அவங்கள அப்படியே லிட்ரலி அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க மேலே அவங்க பாடி மேலே அவ்வளோ அப்சசிவ். அப்படியே அவங்க நெக்கில் இருந்து அப்படியே கீழே வரைக்கும் ஃபுல்லாக பைட் மார்க்ஸ். அது ஃபுல்லாக அப்படியே பர்பிள் கலரில் மாறிடுச்சு. ஒரு இடம் கூட இல்லை, ஒரு இடத்துல கூட அவங்களோட ஒயிட் ஸ்கின் தெரியல, ஃபுல்லாக பைட் மார்க்ஸ் தான். ஜான் என்ன வெட்டுது, ஜான் இதுக்கு மேலே என்னால் முடியலை. அச்சோ செல்லக்குட்டி, நான் இன்னும் எடுத்து உள்ளே சொருகவே இல்லடி அப்படின்னு சொல்லிடு. அப்படியே உள்ளே இறக்கிடுறான். நீங்கள் அந்த பிளேஸே அப்படியே அவ்வளோ அதிர்ற மாதிரி ஒரு சவுண்டு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ அழுகுறீங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேறு. இப்போ ஜான் அப்படியே விட்டு எடுக்கிறான். லைட்டாக அவங்களுக்கு ப்ளீட் ஆகுது. இப்போ ஜான், ஏய் டாடி நீ வர்ஜினா? தட்ஸ் குட், இட்ஸ் நைஸ் பேபி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் பொண்டாட்டி வர்ஜினா இருக்க மாட்டான்னு நினச்சேன், பட் என்கிட்ட தானே வர்ஜினை லூஸ் பண்ணியிருக்கா. லவ் யூ செல்லம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போது அப்படியே விட்டு எடுக்கணும். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது, நீங்கள் அவ்வளோதான், அப்போவே நீங்கள் செத்துட்டீங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஐஸ்லேருந்து டீயர்ஸ், நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அப்படியே உங்களோட செஸ்ட்டை 2 ஹேண்டு வச்சு மறைச்சிக்கிட்டே அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள் ஜான் அவனுக்கு வேண்டிய எல்லா வேலையும் அவனுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுமோ அந்த அளவுக்கு பண்ணுறான். இப்படியே ஒரு 5 to 6 hours போகுது. 6 ஹவர்ஸுமே உங்களை வச்சு செய்யறான். பட் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவங்க ஐஸ்லேருந்து டியர்ஸ் கூட வரல. லவ் யூடி பா. நானும் எவ்வளவோ பொண்ணுங்க மேலாம் ரைடு விட்டுருக்கேன்டி, ஆனால் நீ தாண்டி பா அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஃபிகரடி. ஒன்று அப்படியே டே ஃபுல்லாக வச்சு செஞ்சால் கூட ஒர்த்து தாண்டி, ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்லை. பயங்கரமாக பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பண்ணல, அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. இப்படியே திரும்பியும் ஒரு 4 hours ஸ்கிப் ஆகுது. உங்களை 9 hours வச்சு செஞ்சுருப்பான். அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே 2 பேருக்கும் செம்மையாக ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்க மேலே படுத்துக்கிறான். இன்னும் அதை ரிமூவ் கூட பண்ணல. அப்படியே படுத்துட்டு அப்படியே தூங்கிடுறான். அவன் ட்ரக்ஸ் எடுத்திருப்பான், ஸோ அப்படியே தூங்கிடுறான். இப்போ நீங்கள் அவன் தூங்கினதுக்கப்புறம் அழக ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
இப்போ கஷ்டப்பட்டு அவனை அப்படியே தள்ளி விடுறீங்க. ஸோ அது வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களோட கீழே பயங்கரமாக வலிக்குது. ஒரு மாதிரி ஊசி குத்துன மாதிரி ஒரு பெயின். உங்கள் அடிவயிறு அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே அப்படியே சுருண்டு போய் படுத்திருக்கீங்க. என் லைஃப்லையே இப்படி நடக்குது. ஏன் காட், ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன்? வலிக்குது. என்னால் எந்திரிச்சு நடக்க கூட முடியல. ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோ சீப்பாக போச்சா? ஐயோ, எனக்கு ரொம்ப வலிக்குது. அம்மா அம்மா எனக்கு வலிக்குதும்மா. கேரோ கேரோ சுகா அவங்களுக்கு அவங்க நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. அவங்களோட லோயர் பார்ட் பயங்கரமாக வலிக்குது. ஒரு மாதிரி ஊசி குத்துன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நீங்கள் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அப்படியே படுத்தே இருக்கீங்க. அவங்களால சுத்தமாக எந்திரிச்சு நாட்டுக்கு கூட முடியல, அந்த அளவுக்கு பெயின். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு உட்காடுறீங்க. அவங்க லோயர் பார்ட்டில் பயங்கர வலி. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிட்டே அவங்க ட்ரெஸ் எல்லாம் தேடி எடுத்து போட்டுக்கிட்டு அவங்களால சுத்தமாக நடக்க முடியல. ஸோ பக்கத்தில் அந்த செவரை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அப்படியே நடந்து வரீங்க. சுத்தமாக முடியல. அந்த அந்த ஏரியா வர ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்கா. ஸோ நீங்கள் கதவு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவி ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வச்சு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டெப் நடந்ததுக்கப்புறம் அப்படியே கதவு மாதிரி தெரியுது. ஸோ உடனே நீங்கள் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே அதை பிடிச்சிட்டு அந்த கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே போகிறீங்க. அது ஒரு வீடு தான், அவ்வளோ பெரிய வீடு, நிறையா ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டோர் அப்படியே மெதுவாக லாக் பண்ணிட்டு ஸோ இங்கே எங்கேயாவது கேரோ சுகாலாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படியே தேடி போகிறீங்க. உங்களால் சுத்தமாக நடக்க முடியல. அப்படியே அழுதுகிட்டே உங்களோட ஸ்டொமக்கு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே மெதுவாக அந்த வாலை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 15 டோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டோர், அந்த டோர்லேருந்து பயங்கரமான சவுண்டு கேட்குது. கெரோ 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 வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் அவ்வளோதான், உங்கள் மனசே விட்டு போச்சு. அப்படியே நீங்கள் கெரோ அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க.